வணக்கம். பால்வினை நோய்கள் பயத்தினால் மருத்துவர்களை கலந்தாலோசிக்காமல் மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாமா, டெஸ்ட்டுகள் பரிசோதனை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது திருமணத்திற்கு வெளியே உறவு, திருமணத்திற்கு முன்பு உறவு, அதே போல் அந்த மசாஜ் பார்லர்கள், பல காரணங்களால் இந்த உறவு அதிகரிச்சிருக்கு. இப்போ பார்ட்டிஸ் நடத்துகிறாங்க, யாருன்னே தெரியாதவங்க கலந்துக்கிறாங்க, அவங்க ஆல்கஹால்லாம் சாப்பிட்டு உறவுலையும் ஈடுபடுறாங்க. பல நேரங்களில் இவங்க மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க. இது தவறானது. ஏன்னா உலகம் முழுவதும் இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. உலகம் எங்குமே இப்போது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? யார் கூட நீங்கள் உறவு கொள்கிறீங்க, அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்குதுன்னு தெரியலை அப்படின்னா, ஒரு 72 மணி நேரத்திற்கு முன்பாக, பொதுவாக ஆணுறை இல்லாமல் செக்ஸ் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 72 மணி நேரத்திற்கு முன்பாக போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்ற மாதிரி HIV தடுப்பு மாத்திரைகளை சாப்பிட முடியும். அது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் நீங்கள் சாப்பிட்ணும், சொந்தமாக வாங்கி சாப்பிடக்கூடாது. அடுத்து WHO என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நோய்கள், சில நோய்கள் 2-3 நாளில் வரலாம். இந்த கொனோரியா போன்ற ஆணுறுப்புல சீல் மாதிரி வர நோய்கள், சில புண்கள் சில நாட்களில் வரலாம், சில நோய்கள் சில மாதங்களில் வரலாம். HIV 6 மாதம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது WHO என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீங்கள் மருத்துவரை பார்க்கும்போது முதல்ல ஒரு டெஸ்ட்டு, 3 மாதங்கள் கழித்து 2வது டெஸ்ட்டு, 3வது ஒரு 6 மாதம் முடிந்த பிறகு ஃபைனலாக ஒரு டெஸ்ட் எடுங்க. இதை தவிர இப்போது வேறு பால்வினை நோய்கள் வரும் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு 30 நோய்கள் வரைக்கும் இருக்குது. இந்த பாக்டீரியல் நோய்களை தடுக்க முடியும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது. அது மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே மருத்துவர், அந்த தகுதி வாய்ந்த அந்த துறையில் நிபுணர்களை பார்த்து அவர்களின் பரிந்துரையின் பேரில் எடுக்கப்பட வேண்டியவை. நாமளாக ஏதாவது எடுக்கவே கூடாது. 2வது, நிறைய பேருக்கு செக்ஸில் ஈடுபடுற வரைக்கும் ஆர்வமாக இருப்பாங்க. செக்ஸில் ஈடுபட்ட பிறகு ரொம்ப பயந்து போய் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறவங்களாம் இருக்காங்க. டாக்டர்கள் செக் பண்ணிவிட்டு நோய் இல்லைன்னு சொன்னாலும் பயம் இருக்குது. இதுக்கு பேர் வெனிரோஃபோபியான்னு பேர். வெனிரோஃபோபியா, பால்வினை நோய் இருக்கிறதுன்ற பயம். இதுவும் ஒரு வகையில் ஆபத்து தான். நம்ம தேவையற்ற உறவுகளில் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டுட்டு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக பயந்துக்கிட்டே இருக்கிறது இன்னொரு மனநோய். ஸோ இது 2மே தவிர்க்கக்கூடியவை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அவாய்ட் பண்ணுங்கன்னு போலீஸ் சொல்கிறாங்க. அது உண்மை தான். ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆல்கஹால் அண்ட் செக்ஸ், ட்ரங்க் அண்ட் செக்ஸையும் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பாதுகாப்பு உணர்வே போயிடும். நீங்கள் செய்யாத சில விஷயங்களையும் தவறாக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. பொதுவாக அங்கே செக்ஸில் ஈடுபட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்டதுனால உங்களுக்கு இருந்த இன்ஹிபிஷன்ஸ், வேண்டாம் என்ற உணர்வு குறைஞ்சி போய் அதில் தேவையில்லாத உறவுகளில் ஈடுபடுறதை பார்க்க முடியும். அதனால் ஆல்கஹாலையும் செக்ஸையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஆபத்தானது. வணக்கம்.